10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to discuss exercise 10.8 question number 4. The engine of a motor boat moving at 10 meter per second is shut off. Given that the retardation at any subsequent time, within bracket after shutting off the engine, which is equal to the velocity at that time. Find the velocity after 2 seconds of switching off the engine. Right? Question thirumba parunga. The engine of a motor boat moving at 10 meter per second is shut off. Actually 10 meter per second la ஓடிட்டு இருக்கக்கூடிய motor boat னுடைய engine shut off பண்றாங்க. Okay, அப்படி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது? Given that the retardation at any subsequent time which is equal to velocity at that time. இப்போ நான் retardation போது ஒரு particular speedல அது என்ன இருக்கும், ரன் ஆயிட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு acceleration இருந்திருக்கும். அது அப்படியே ஃபர்தர் என்ன ஆகும், நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும், மோட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக என்ன ஆகும், ஆஃப் ஆகும். ரைட்டா? ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆஃப் தி என்ஜின். அந்த ரிட்டார்டேஷன் ஆஃப் அட் எனி டைம் சப்சிக்வெண்ட் ஆஃப் டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? டு த வெலாசிட்டி அட் தட் டைம். அந்த வெலாசிட்டியினுடைய டைமுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் வாட் வி ஹேவ் டு find the velocity after 2 seconds. இப்போ velocity நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ? after 2 seconds of switching off the engine. ஸோ அந்த என்ஜின் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் velocity 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்லி ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட். let v be the velocity at any time t. ஜென்ரலாக நம்ம வைக்கிறதான் v be the velocity at any time t ன்னு சொல்லியிருக்கோம். by given data என்ன சொல்லியிருக்காங்க, retardation which is equal to velocity at that particular time சொல்லிட்டாங்க. So retardation of at any time t subsequent time which is equal to velocity at that time சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ ஜென்ரலி நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னா எப்படி இருப்போம், the rate of change of velocity is called acceleration சொல்லுவோம். இப்போ ரிட்டார்டேஷன் போது அதனுடைய ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, குறையுது. அதனால் retardation is equal to minus dv by dt. The rate of change of velocity with respect to time, it is going to be reduced. So அதனால் minus dv by dt which is equal to velocity at time, that is nothing but v. Okay, அப்போ given retardation equal to velocity னா என்ன மீனிங் ஆகுது, minus dv by dt equal to v ன்னு அர்த்தம். ரைட்டா? இதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ப்ராசஸ் தான். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் how to solve this such type of sum அப்படின்னு பார்த்தீங்கன்னா by using variable separable and after integration we are going to get the solution அப்படின்னு பார்த்துருப்போம். அதே தான் இங்கே செய்ய போகிறோம். ஸோ minus dv by dt which is equal to v. ரைட்டா? minus dv by dt which is equal to v, that is nothing but அப்போ என்ன ஆகுது, dv by v equal to minus dt நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், வேரியபிள் செப்பரபிள். that is nothing but என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், minus dv by dt equal to v which implies dv by v equal to minus dt. அப்போ v எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, dt எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ dv by v equal to minus dt ன்னு வந்துருச்சா. ஸோ பை வேரியபிள் செப்பரபிள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இன்டகரல் dv by v equal to மைனஸ் இன்டகரல் dt அப்படின்னு வந்து நிற்கிது. ஓகேவா? இன்டகரல் dv by v equal to மைனஸ் இன்டகரல் dtன்னு வந்து நிற்கிது. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்டகரல் dv by v, வாட் இஸ் இன்டகரல் ஃபார் dv by v which is nothing but log v. இது எது மாதிரி இருக்குது, இன்டகரல் dx by x மாதிரி இருக்கா, இன்டகரல் dx by x என்ன இன்டகிரேஷன் log x ன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் x நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், v. அப்போ log v. இன்டகரல் dv by v அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன, log v which is equal to மைனஸ் அப்படியே போட்டுங்க, இன்டகரல் dtக்கு t இன்டகிரேஷன், இன்டகரல் dtக்கு tங்கிறது ஆன்சர் வரும். இன்டகரல் dxக்கு x சொல்கிற மாதிரி இன்டகரல் dtக்கு t வரும். ஸோ மைனஸ் வரதுனால மைனஸ் t. எப்பவுமே நம்ம இன்டகரல் கான்ஸ்டன்ட் சேர்த்துவோம் ப்ளஸ் c, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். Okay, அப்போ log v equal to
minus t plus c அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஆஃப்டர் இன்டகிரேஷன் we got the result like this. ஸோ இதை நம்ம ஃபர்தர் என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். என்ன சார் அப்படின்னா பாருங்கள், ஒன்றாவது சைடில் மட்டும் நம்ம லாக் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இல்லாதனால we have to raising the power e to the power அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். e பவருக்கு ரெண்டு போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணும்போது ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ e power log v equal to e power minus t plus c ன்னு வந்து நிற்கும். e power log v equal to e power minus t plus c ன்னு வந்து நிற்கும். ஸோ இதை ஃபர்தர் சிம்பிளை பண்ணுறோம். e power minus t plus c can be written as e power minus t into e power c, ரைட்டா? when the பாருங்கள் பேஸில் e இருக்குது, பவர் ஆட் ஆகிருக்கு, அப்போ பவர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் வித் சேம் பேஸ், ரைட்டா? அப்போது e power minus t plus c எப்படி எழுதுனா e power minus t into e power c ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், that is also is nothing but e power log v, it is nothing but e power log a மாதிரி இருக்கா? அப்போ e power log a நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம், e power log a னா ஏன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி e power log v is nothing but v, e power log v எப்படி எழுதலாம், vன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த e power c அப்படிங்கிறது இது நத்திங் பட் நம்ம ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னால நம்ம இன்டர்வல் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி வேணும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது c log c e power c sin c these are all can be treated as c some constant. அப்போ e power c நம்ம என்ன எடுக்கலாம், c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட்டாக காட்டினா கொஞ்சம் கேல்குலேட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ c e power minus t as usual அப்படி எழுதிங்க. அப்போ v equal to c e power minus t அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ரைட்? இதை யூஸ் பண்ணி தான் அவன் கேட்ட கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஜென்ரலாக இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 seconds கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds கேட்டிருக்காங்க. பட் பிஃபோர் தட் இனிஷியலாக நம்ம என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் முதல்ல அந்த இன்டர்வல் கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தியா, இந்த ஆர்பிட்டர் கான்ஸ்டன்ட் c நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ when t equal to 0 v equal to 10, அப்போ பாருங்கள் அதை நம்ம டேபிள் கன்சிடர் பண்ணுறோம். அப்போது இந்த டேபிள் பாருங்கள், when t equal to 0 வெலாசிட்டி என்னவாக இருக்கான், 10 மீட்டர் பர் செகண்ட் தானே. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, 10 மீட்டர் பர் செகண்டில் தானே அந்த மோட்டர் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஷட் ஆஃப் பண்ணாங்க. அப்போ இனிஷியலாக எவ்வளோ இதில் ரன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா when t equal to 0 velocity is nothing but என்ன வருது நமக்கு 10ன்னு வருது. வாட் இஸ் த கொஸ்டின், when t equal to 2 seconds, t 2 செகண்ட் ஆகும்போது வெலாசிட்டி என்ன, அதான் கொஷின். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டா? அப்போ t 0ங்கும்போது வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் ஆகும். ஆஃப்டர் 2 செகண்ட்ஸுக்கு வெலாசிட்டி என்னங்கிறதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? இப்போ பாருங்கள், when t equal to 0 அப்படின்னு போடும்போது v equal to 10ன்னு வருது. இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கொண்டு இதில் போடுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுது, 1 implies v க்கு என்ன 10 equal to c e power minus c னா e power 0ன்னு வரும். அப்போ 10 equal to c e power 0ன்னு வரும். e power 0ங்கிறது நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ அப்போது 10 equal to c ன்னு வரும். there is nothing but c equal to 10. ஸோ சியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. திரும்ப இந்த c வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ c equal to 10 in 1, what we are going to get, c equal 10 in 1ல் போட்டோமா. இப்போ v equal to c e power minus c என்ன மாறிடுச்சு, 10 e power minus c மாறிடுது. ஸோ இப்போ v equal to 10 e power minus cங்கிறது நமக்கு ஃபர்தராக கிடைச்ச ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி, வாட் இஸ் த கொஸ்டின், ஆஃப்டர் 2 seconds when t equal to 2 seconds what is the velocity ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ when t equal to 2 velocity v equal to என்ன கொஸ்டின் சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த 2ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் v equal to 10 e power tக்கு பேர் என்ன போடணும், 2 போடணும். அப்போ 10 e power minus 2ன்னு வந்து நிற்கும். தட் இஸ் நத்திங் பட் 10 by e ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 10 e power minus 2 ஆன்சர் தான். பட் பவர் நம்ம நெகட்டிவ் இருக்கலாம், பாசிட்டிவ் மாத்திரக்கு என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறீங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 10 by e ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ v equal to 10 by e ஸ்கொயர். வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா, தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஆஃப்டர் 2 seconds. ஸோ வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds என்னவோ மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் 10 by e ஸ்கொயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்ன ஆயிடுச்சு, இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மூவிங் மோட்டார் போட் வந்து 10 மீட்டர் பர் செகண்டில் செட் ஆஃப் ஆகும்போது அதனுடைய ரிட்டார்டேஷனும் வெலாசிட்டியும் என்னவா இருக்குது, ஈக்குவல்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெலாசிட்டினுடைய லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் என்ன வந்து நிற்கிது, வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds இஸ் 10 by e ஸ்கொயர்னு வந்து நமக்கு ரிசல்ட் நிற்கும், ரைட்டா? இதை வந்து கொஸ்டின் நம்பர் 4, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் எக்ஸசைஸில் 5th சம் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 5, suppose a person deposits 10,000 Indian rupees in a bank account. பேங்க் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. எப்படி, அட் த ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம். 5% பெர் ஆனத்தில் டெபாசிட் பண்ணுறாங்க. எப்படி, காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் நமக்கு டெபாசிட் பண்ணுறாங்க.
What is the question? How much money will be in his bank account 18 months later? So how much money will be in his bank account 18 months later? So 18 months அப்புறம் அவங்க அமௌண்ட் எவ்வளோ இருந்திருக்கும் 10,000 டெபாசிட் பண்ணால் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5% அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட்டா? அப்போ கொஷின் என்னென்னா, ஒரு பர்சன் இந்தியன் ருபி 10,000 ருபி இந்தியன் ருபி அமௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு பேங்க்கில். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனத்தில் காம்பவுண்ட் கண்டினியூஸ்லி டெபாசிட் பண்ணும்போது ஆஃப்டர் 18 மந்த்ஸு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ மணி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட்டா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட், பாருங்கள் சொல்யூஷன். லெட் A be the amount at any time t. A be the amount at any time t. ஸோ நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், எக்ஸ் கூட வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக அமௌண்ட்டுக்கு நம்ம ஏன்னு யூஸ் பண்ணுறதுனால லெட் ஏ பி த அமௌண்ட் அட் எனி டைம் டி. ஸோ அக்கார்டிங் டு தி ரிசல்ட் நம்ம என்ன சொல்லலாம், டிஏ பை டிடி இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டு, தட் மீன்ஸ் இந்த அமௌண்ட்டு டைமை பொறுத்து என்ன ஆகும், மாறிட்டே இருக்குமா? அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குமாம்மா? அட் த டைம் ஆஃப் அமௌண்ட். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கோ நம்ம இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பார்த்தியா, அமௌண்ட் அட் எனி டைம் டிக்கு இந்த டிஏ பை டிடி என்னவாக இருக்கும், ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் தான். ரைட்? டிஏ பை டிடி இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த ப்ரொபோஷனல் கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கே யூஸ் பண்ணுவோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ. வாட் இஸ் கேஏ? தட் இஸ் நத்திங் பட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோஷனலிக்காண்டி கேஏன்னு போட்டாச்சு. அதாவது ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுக்கும்போது விச் இஸ் ஈக்குவலாக வரும்போது கே இன்ட்டு ஏன்னு போடணும். அப்போ அந்த கேங்கிறது என்னென்னா இங்கே பாசிட்டிவ் போட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இப்போ அமௌண்ட் என்ன ஆகும், கண்டிப்பாக ரேஸ் ஆக போகுது. ரைட்டாக? க்ரோத். அப்போ க்ரோத் ப்ராப்ளம் போது நம்ம பாசிட்டிவ் கே தான் எடுத்து செய்வோம். ரைட்டாக? அப்போ டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ. அண்ட் ஆல்சோ இந்த கே இஸ் நத்திங் பட் இந்த சேஞ்சஸ் தானே. அப்போ இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் 5%. அப்போ கே வந்து என்னென்னா 5% அர்த்தம். 5% ஆஃப் தி அமௌண்ட். அப்போ கே ஈக்குவல் டு 5%, தட் கேன் பி ரிட்டன் அஸ் 5/100. ஸோ 5/100 சிம்பிளிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்லலாம், 0.05 கூட எழுதிக்கலாம். அப்போ கேவோட வேல்யூ என்னது, 0.05. ஸோ அப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேக்கு பேரலாம் 0.05 இன்ட்டு ஏ. அப்போ டிஏ பை டிடி என்ன ஆயிடுச்சு, நமக்கு 0.05 ஏ நமக்கு ஆன்சராக வந்துடுச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? திரும்ப நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை சால்வ் பண்ணும்போது வேரியபிள் செப்பரேட்டில் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் ஏவெல்லாம் ஒரு பக்கம், டிடியில் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிங்க. அப்போ டிஏ பை ஏ ஈக்குவல் டு 0.05 டிடின்னு வந்துருமா? 0.05 டிடின்னு வந்துருக்கு. அப்போ வேரியபிள் செப்பரபிள் இங்கே முடிஞ்சுது. அப்போ டிஏ பை ஏ ஈக்குவல் டு 0.05 இன்ட்டு டிடி அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து நிற்குது. ரைட்? இப்போ வேரியபிள் செப்பரபிள் கம்ப்ளீட் ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஹவு டு சால்வ் அப்படின்னு இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் நம்ம இன்டகிரேட் பண்ணுவீங்க. அது இன்டகிரேட் பண்ணக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரும். அதுதான் நமக்கு சொல்யூஷன் நம்ம பார்த்துருப்போம். So integrating on both sides, we are going to get integral dA by A equal to 0.05 integral dt. 0.05 into integral dt நமக்கு ஆன்சர் வந்து. ஏன்னா நமக்கு அது இந்த கான்ஸ்டன்ட்டாக இருக்கனால நம்ம கோஎஃபிஷியன்ட் வெளியில் போட்டாச்சு. ரைட்? இன்டெக்ரல் dA by A இதுக்கு என்ன இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு log A. இன்டெக்ரல் dx by x சொன்னோமா இல்லையா, log x சொன்ன மாதிரி இன்டெக்ரல் dA by A னா log A which is equal to 0.05 இன்டெக்ரல் dtக்கு என்ன சொல்லலாம், t. 0.05 t ப்ளஸ் சி. ஏன்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் நம்ம என்ன சொல்லணும், எக்ஸ் சொன்ன மாதிரி இன்டெக்ரல் டிடினா நமக்கு என்ன சொல்லலாம், டீங்கிறது இன்டகிரேஷனாக வரும்போது. அப்போ 0.05 டி ப்ளஸ் சி இது நம்ம ஏற்கனவே சேர்த்தக்கூடிய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி சேர்த்தியாச்சு. ஸோ இன்டகிரேஷன் ஓவர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபர்தர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we are going to get some other result. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இல்லாதனால we are going to raising the power e to the power அப்படின்னு சொல்லி போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ரேஸ் பண்ணுறோம். e பவர் log a equal to e பவர் 0.05 t ப்ளஸ் சின்னு எழுதலாம். இது ஏற்கனவே லாஸ்ட் சம் பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரி தான். பட் அங்கே என்ன வெறும் டி இருந்துச்சு, இங்கே 0.05 டீன்னு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ e பவர் log a which is equal to e பவர் 0.05 t ப்ளஸ் சிங்கிற ஆன்சர் வந்து நிற்கிது. இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இது சிம்பிளை பண்ணுறோம். என்ன சிம்பிளை பண்ணுறோம், which is equal to e பவர் 0.05 t இன்ட்டு e பவர் சி. இது ஏற்கனவே நம்ம பிரிக்கிற சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா. இப்போ பவர் ஆடில் இருக்குது, அப்போ சேம் பேஸாக ப்ராடக்ட்டில் போட்டு பவர் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. அப்போ e பவர் 0.05 t ப்ளஸ் சி கேன் பி ரிட்டன் அஸ் e பவர் 0.05 t இன்ட்டு e பவர் சி இப்படின்னு வந்து நிற்கிது. ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த e பவர் 0.05 t ஆஸ் யூஸ்வல் அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு e பவர் சி இருக்குது. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான்
இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், e power c, log c, sin c, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சார் இட் இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட், தட் இஸ் c அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ e power c now can be written as c. e power c எப்படி எடுக்கலாம், வெறும் நம்ம c எடுத்துக்கலாம். இந்த e power 0.05t அப்படியே எழுதிக்கங்க. அப்போ e power log a equal to c e power 0.05t வந்து நிற்கிது. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேற்கொண்டு சொன்னோம் e power log a என்ன சொன்னோம், a, e power log a equal to a, அப்போ a equal to c e power 0.05t அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துருக்கு. திஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக அவங்க கேட்ட கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட். அப்போ a equal to c e power 0.05t அப்படின்னு நம்ம ரிசல்ட் வந்து நிற்கிது. ரைட்டா, இப்போ கொஸ்டினுக்கு வரப்போகிறோம். கொஸ்டினுக்கு வரும்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு பேங்க்கில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த a equal to c e power 0.05t அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் அட் எனி டைம் t, அமௌண்ட் அட் எனி டைம் t. அந்த எனி டைம் டீயில் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது c, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரைட்டா, இப்போ இந்த ஜென்ரலாக இந்த மாதிரி சம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் நமக்கு ஆன்சர் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினை வச்சு நம்ம இந்த ஏ கண்டுபிடிச்சிடுவோம். a equal to c power சம் அதர் வேல்யூ வரும், e power kt வரும். அந்த மாதிரி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கேக்கு பதிலாக நமக்கு என்ன வருது 0.05t வந்து நிற்கிது. இதுக்கப்புறம் 3 ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். என்ன சார்னா, இனிஷியலாக அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். when t equal to 0 அமௌண்ட் என்னங்கிறது நம்ம சொல்லிடணும். அதுலேருந்து c வேல்யூ கிடச்சிரும். when t equal to 0 அமௌண்ட் என்னென்னு போட்டோம்னா c வேல்யூ கிடச்சிடும். அடுத்தது t equal to சம் அதர் செகண்ட் சொல்லியிருப்பாங்க, அது சம் அதர் இயர்ஸோ சம் அதர் மந்த்ஸோ எதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சம் இங்கே கே கிடைச்சதுனால பிரச்சனை இல்லை, கே கிடைக்கலாம் கே வேல்யூ கிடைக்கும். ரைட்டா, அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் 18 மந்த்ஸ் சொன்னாங்களே அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடச்சிரும். அப்போ t equal to 0 போட்டால் சி வேல்யூ கிடச்சிரும், இனிஷியலாக கிடைக்கும். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, டீக்கு சம் அதர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை போட்டிங்கன்னா கே இருந்துச்சுன்னா கே கிடச்சிரும், இல்லாட்டி லாக் கேன்னு கிடைக்கும். அடுத்து தேர்டாக அவங்க கொஸ்டினில் கேட்கக்கூடிய வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் 3 ஸ்டெப். அப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு a equal to c power 0.05t கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரைட்டா, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். a equal to c e power 0.05t நமக்கு ஆன்சர் வந்து நிற்கிது. இதில் t equal to 0 இனிஷியலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a equal to என்ன 10,000, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணாங்க 10,000. அப்போ t equal to 0ங்கும்போது a equal to 10,000. இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கொண்டு ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 implies ஏக்கு பதிலாக 10,000 ஈக்குவல் டு c power 0ன்னு வரும். டீக்கு பதிலாக 0 போட்டுக்கிறோம். அப்போ c power 0 வரும். e power 0 என்ன 1, தட் இஸ் ஈக்குவல் டு c ஆயிரும். அப்போ 10,000 ஈக்குவல் டு c வரும். தட் இஸ் நத்திங் பட் c ஈக்குவல் டு 10,000. அப்போ சியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 10,000. நான் என்ன சொன்னேன், இனிஷியலாக டீக்கு வேல்யூ இப்போ 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு சொன்னேன், c கிடைச்சுன்னு சொன்னோம் இல்லையா, கிடைச்சிருச்சா. அப்போ c ஈக்குவல் டு 10,000 நமக்கு வந்து ஆன்சர் நிற்கிது. ஓகேவா, ரைட். அப்போ c ஈக்குவல் டு 10,000 நமக்கு வரும்போது, ரைட்டா, 10,000 அப்படிங்கும்போது இந்த வேல்யூ சி வேல்யூ நம்ம எங்கே பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். சப்ஸ்டியூட் c ஈக்குவல் டு 10,000, சப்ஸ்டியூட் c ஈக்குவல் டு 10,000 இன் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ a ஈக்குவல் டு என்ன ஆயிடுது, சிக்கு பதிலாக 10,000 இன்ட்டு e power 0.05t, a ஈக்குவல் டு 10,000 e power 0.05t வந்து நிற்கிது. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட், இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஹவு மச் மணி வில் பி இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப்டர் 18 months. இப்போ 18 monthsன்னு சொல்கிறோம், பட் நம்ம இங்கே டிஸ்கஸ் எல்லாமே இயர்ஸில் போயிட்டு இருக்கிறதுனால அந்த மந்த்தை இயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரைட்டா, அப்போ 18 monthsங்கும் போது இப்போ 1 yearங்கும் போது நமக்கு என்ன 12 months சொல்கிறோமா. அப்போ 18 monthsங்கும் போது கிட்டத்தட்ட அதில் ஒரு 12 months, இதில் ஒரு 6 months, 1.5 yearsன்னு அர்த்தம். ரைட்டா, அப்போ t ஈக்குவல் டு 18 months கேன் பி ரிட்டன் as 1.5 year. ஸோ 1.5 year எப்படி எழுதலாம், 3/2 yearsன்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் when t ஈக்குவல் டு 18 monthsங்கிறது எதை மீன் பண்ணுது, 1.5 year, that is also equal to 3/2 years. When t equal to 3/2 years, what is the amount will be in his bank account? அதான் கொஸ்டினாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ t equal to 3/2 சப்ஸ்டிட் பண்ணும்போது அமௌண்ட் ஏ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் 2ல் இந்த ரிசல்ட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். t equal to 3/2 போடுங்க, ஏவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 2 implies a equal to 10,000 into e power 0.05 into t என்ன சொன்னோம் 3/2. ரைட்டா, 3/2, that is nothing but a equal to 10,000 into e power 0.05 into 3/2 சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன நினச்சிருந்தது, e power 0.075 வந்து நிற்கிது. ஸோ ஃபைனலி we got the result a equal to 10,000 e power 0.075 வந்து நிற்கிது. இதுதான் அமௌண்ட்டு ஆஃப்டர் 18 months, தட் இஸ் 1.5 இயருக்கு அப்புறம் அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குமா, 10,000 e power 0.075 இருக்கும். ரைட்டா, இப்போ e power 0.075 ரிசல்ட் இருந்துச்சுன்னா வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை இன்ட்டு 10,000 போட்டோம்னா என்ன அமௌண்ட் இருக்குது நமக்கு கிடைச்சிடும். ரைட்டா, தேர்ஃபோர் த அமௌண்ட் வில் பி இன் இஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப்டர் 18 months, அதாவது 18 months லேட்டர் அப்படின்னு பார்த்தோம் எவ்வளோ இருக்குமா, 10,000 இன்ட்டு e power 0.075
0.075 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் என்னென்னா 10,000 அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்க, 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனத்தில் இந்தியன் ருப்பியில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணும்போது ஆஃப்டர் 18 மந்த்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ்ட்டாக வந்து நிற்கிது, 10,000 e பவர் 0.075 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஆன்சர் வந்து நிற்கிது. ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸைஸ் 10.8 ஃபிஃப்த் சம். ஓகேவா? ஸோ மோர் ஆர் லெஸ் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸு நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே ஆர்டரில் நெக்ஸ்ட் அனதர் டைப் ஆஃப் சால்விங் சம்ஸ் வருது. அது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை பார்த்தா நமக்கு இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுற மாதிரி எது சார் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஆர் வார்மிங். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஆர் வார்மிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய சம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சார், அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஆர் வார்மிங்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் தி சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஆர் சரௌண்டிங் மீடியம். ரைட்டா? இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொபோஷனல். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்னுடைய டெம்பரேச்சர், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, வெளியில் கிளைமேட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டெம்பரேச்சர்ஸ் என்ன ஆகும், வேரியேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். டியூ டு த டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இப்போ மார்னிங் ஒன்றா இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் எதனால் இருக்குது, டியூ டு த கிளைமேட்டு அந்த டைம் பொறுத்து என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வேரியேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் எனி டைம் டிங்கும்போது நம்ம dt/dtன்னு சொல்லுவோம். ஃபார் கேபிட்டல் டிங்கிறது நம்ம டெம்பரேச்சர்னு சொன்னோம்னா, ஸ்மால் டி டைம் சொன்னோம்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் டெம்பரேச்சர் அட் எனி டைம் டிங்கும்போது டி கேபிட்டல் டி பை டி ஸ்மால் டி நம்ம போடுவோம். ரைட்டா? இங்கே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சார் சொல்லுதுன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூமில் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரூமில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்டினுடைய டெம்பரேச்சர் எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னம்னா, அது எது மாதிரி இருக்கான், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டினுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குமா, ப்ரொபோஷனல் டு தி, எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஏதோ டிஃப்ரென்ஸுக்கு, எந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் தி சரௌண்டிங் மீடியம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டினுடைய டெம்பரேச்சருக்கும் சரௌண்டிங் மீடியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்கு என்னவாக இருக்குமா, ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ரூம் ஒரு ஃபிக்ஸட் ரூமில் ஒரு காஃபி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 100 டிகிரி செல்சியஸில் ஒரு காஃபி வைக்கும்போது அந்த ரூமுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு 72 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஒரு 15 டிகிரி செல்சியஸ், அதாவது வாட் எவர் இட் மேபி. அந்த டெம்பரேச்சருக்குள்ளே இந்த காஃபியினுடைய டெம்பரேச்சர் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சர் கண்டிப்பாக குறையும், பட் இட் வில் டேக் டைம். இப்போ ஜென்ரலாக ஒரு காஃபியை வந்து 100 டிகிரி செல்சியஸ் காஃபி வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக டெம்பரேச்சர் குறையுமோ குறைஞ்சி கூலிங் ஆயிரும். பட் இதே ஃபிக்ஸ்டு ரூம் டெம்பரேச்சர் வைக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் குறையும், பட் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறத விட இது என்ன ஆகும், கொஞ்சம் இட் வில் டேக் டைம். ஸோ அந்த டைம் எப்படி எடுக்கும், அதனுடைய டெம்பரேச்சருடைய ரெடியூசிங், அந்த ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குமா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்னுடைய டெம்பரேச்சருக்கும் அந்த சரௌண்டிங் மீடியம் சொன்ன பார்த்தீங்களா, சரௌண்டிங் ரூம் டெம்பரேச்சர், அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸுக்கு எப்படி இருக்குமா, ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ரைட்டா? அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். we are going to consider let capital T அப்படிங்கிறது என்னன்னா temperature of an object. capital T என்ன சொல்லிருக்காங்க, temperature of an object நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, T equal to any time T. capital S அப்படிங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பாருங்கள், இங்கே சொன்னாங்களா, the rate of change of the temperature of an object is can be written as dt/dt. இது எப்படி இருக்குமா, ப்ரொபோஷனல் இப்போ போட்டுங்க, டு தி எதுக்கு ப்ரொபோஷனலாக போது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன், எது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்னுடைய டெம்பரேச்சருக்கும் சரௌண்டிங் மீடியத்துக்கு என்னவாக இருக்குமா, அந்த டிஃப்ரென்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். தட் இஸ் நத்திங். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுடைய மீனிங் பாருங்கள், dt/dt ப்ரொபோஷனல் டு தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ரூம் டெம்பரேச்சர், அதாவது சரௌண்டிங் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ dt/dt ப்ரொபோஷனல் டு t - s நம்ம சொல்லலாம். தட் இஸ் நத்திங் பட் dt/dt ப்ரொபோஷனல் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ரொபோஷனல் அப்படிங்கும்போது ஈக்குவல் டு dt/dt which is equal to k into t minus s. இந்த ப்ரொபோஷனலுக்கு பதிலாக இங்கே என்னென்னா ஈக்குவல் டு dt/dt which is equal to k into t minus s. ஸோ அப்போ dt/t minus s which is equal to k into dt. அப்போ நம்ம t எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வேரியபிள் செப்பரேட் பிரகாரம் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்க, t எல்லாம் ஒரு பக்கம் dt எல்லாம் ஒரு பக்கம் வச்சுங்க. அப்போ dt/t minus s equal to k into dtன்னு வந்து நிற்கும். அப்போ வேரியபிள் செப்பரேட் நடந்தால் அடுத்து என்ன பண்ணுவீங்க, இன்டகிரேட் பண்ணுமா,
So integrating on both sides, we are going to get integral dt by t minus s, which is equal to k into integral dt. அப்படின்னு வந்திருக்கோம். ரைட்டா, இது எது மாதிரி இருக்குது, dx by x மாதிரி இருக்குது. அப்போ integral dx by x க்கு இன்டகிரேஷன் என்ன, log x. அப்போ integral dt by d minus s க்கு இன்டகிரேஷன் log t minus s, which is equal to k into integral dt க்கு t. அப்போ kt plus இது some constant kt plus c ன்னு சொல்லுவோம். அப்போது log t minus s which is equal to kt plus c ன்னு வந்து நிற்கிது. இதுதான் இதனுடைய மேலே சொன்ன டேர்முடைய இன்டகிரேஷன். இதுக்கப்புறம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரிசல்ட்னு பார்ப்போம். ரைட்டா, இப்போ ஒரு பக்கம் லாக் இருக்கிறதுனால போத் சைட்ஸ் இ பவருக்கு ரைஸ் பண்ணுங்கள். அப்போ இ பவர் லாக் டி மைனஸ் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சின்னு வந்து நிற்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் இ பவர் கேடி ப்ளஸ் சின்னு இருக்கும். இந்த இ பவர் கேடி ப்ளஸ் சி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி, இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி. ஸோ இ பவர் சி கேன் பிட்னா சி, ஸோ சி இ பவர் கேட்டின்னு வந்து நிற்கும். அப்போது நமக்கு என்ன ஆன்சர், இ பவர் லாக் டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேட்டின்னு வந்து நிற்கும். அப்போ இ பவர் லாக் நம்ம என்ன சொல்லலாம், ஏன்னு சொன்ன மாதிரி இ பவர் லாக் டி மைனஸ் எஸ்னா டி மைனஸ் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சி பவர் கேடி வந்து நிற்குது. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் மட்டும் வேணும் டீங்கிறனால, அப்போ டி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சிஇ பவர் கேட்டின்னு வந்து நிற்குது. அப்போ டி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சிஇ பவர் கேட்டின்னு வந்து இந்த ரிசல்ட் நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இதுக்கப்புறம் சம்மில் வரும்போது இந்த ரிசல்ட் நம்ம காமனாக எல்லா சம்முக்குமே இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து நிற்கும். அப்போ கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி வந்து நிற்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் சரௌண்டிங் மீடியம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அடுத்து என்ன கொஸ்டின்ஸில் இனிஷியலாக என்ன வருதுன்னு பார்க்கணும், அடுத்த டைமிங்கில் என்ன கிடைக்குன்னு பார்க்கணும், அடுத்து லாஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ இந்த மூணையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிசல்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். என்ன ரிசல்ட் சார்னா டி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சிஇ பவர் கேடி நமக்கு கிடைக்க போகுது. இதில் எஸோட வேல்யூ, சியோட வேல்யூ, கேவோட வேல்யூ, டியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி சரௌண்டிங் மீடியம் கூலிங் ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர்லாம் வரும்போது நம்ம எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஆர் வார்மிங்கிற இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட், ஓகே, தேங்க்யூ.